வணக்கம் நேர்களே, வரவேற்பறையில் உங்களை வரவேற்பது நான் ஸ்வாதிஷ்டா மற்றும் உங்கள் தினேஷ். தமிழ் ஆட்சி மொழியாக இருக்க சிங்கப்பூரில் தமிழ் இனிமையாகவும் எளிமையாகவும் வலிமையாகவும் வளர காரணமாக இருக்க ஒரு தமிழை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிங்கப்பூர்ல இருந்துட்டு நம்ம தமிழ் மொழிக்காக பாடுபடுற ஒரு தமிழரை தான் இன்னைக்கு நம்ம வரவேற்பறை நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். அவர் தான் தமிழ் இணை பேராசிரியர் டாக்டர் சிவகுமரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறேன். ஓகே. ஸோ அதாவது இங்கே இருக்க ஆட்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணி அங்கே கல்வி கற்கிற முறையை நீங்கள் கற்றுக் கொடுத்து அங்கே அவங்க டீச்சர்ஸாக ஆக்குறீங்க. ஸோ இதுக்கு அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சார்? அதாவது சிங்கப்பூரில் தமிழாசிரியராக ஆகுவதற்கு அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் கேம்பிரிட்ஜ் A-level பாஸ் பண்ணியிருக்கணும். அதாவது அது இங்கே உள்ளவங்களுக்குன்னா +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகே. அப்படி இல்லை என்று சொன்னாக்கா டிப்ளமா ஏதாவது அவங்க முடித்திருக்கணும். இந்த 2 இருந்தாக்கா அங்கே தமிழாசிரியராக ஆகலாம். அவங்க அந்த தமிழாசிரியர்களாக ஆவதுன்னு சொல்லுகின்ற பொழுது முதல்ல கல்வி அமைச்சுக்கு அவங்க விண்ணப்பம் செய்ய வேண்டும். அப்படி விண்ணப்பம் செய்த அவர்களை தேர்ந்தெடுத்து யார் யார் தேர்வு பெறுகிறார்களோ முதல்ல தமிழாசிரியர்களாக அவர்களை பதவி நியமனம் செய்து விடுவார்கள். அப்படி பதவி நியமனம் செய்த பிறகுதான் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும், ஆசிரியர் பயிற்சி கொடுக்கப்படும். எனவே அந்த நிலையில் உள்ளவர்கள் தான் எங்கள் கல்விக் கழகத்துக்கு, தேசிய கல்விக் கழகத்திற்கு தமிழாசிரியர் பயிற்சி பெறுவார்கள். அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழுக்கான ஆர்வம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் குறைஞ்சிட்டு வருது. முக்கியமாக இந்த இங்கிலீஷ், மற்ற லாங்குவேஜஸ், ஹிந்தி அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சிங்கப்பூரில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வரவேற்பு தமிழ் மொழிக்கு எந்த அளவுக்கு இருக்குது சார்? சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் தமிழ் யார் யாருக்கு தாய்மொழியாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் கட்டாயமாக படிக்க வேண்டும். அது கம்பல்சரியா? அது கட்டாய பாடம். அதாவது அங்கு அவரவர்களுடைய தாய்மொழியை அவரவர்கள் படிக்க வேண்டும் என்பது கட்டாயம். எனவே நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ அந்த தாய்மொழி நீங்கள் படித்தாக வேணுங்கிற கட்டாயம் இருக்கிறதுனால இந்த வரவேற்புங்கிறதுக்கு பேச்சே இடமில்லை. எனவே யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய தாய்மொழி, சீனர்கள் சீன மொழியை படிப்பாங்க, மலாய்க்காரர்கள் மலாய் மொழியை படிப்பாங்க, தமிழர்கள் தமிழ் மொழியை படித்தாக வேண்டும். எனவே அந்த நிலையில் தான் சிங்கப்பூர் இருக்கிறது. ஸோ கட்டாயமாக ஒரு தாய்மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா வரவேற்கத்தக்கதா? ஏன்னா நமக்கு இஷ்டப்பட்டது எதை வேணால் செய்யலான்னு நம்மளுக்கு உரிமைகள் இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது கட்டாயமாக நீங்கள் தாய்மொழியை கற்றுதான் ஆகணுன்ற அந்த விஷயம் கரெக்டான விஷயம். அதாவது ஃபோர்ஸ் பண்றீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி. அதாவது நாங்கள் இங்கே ஃபோர்ஸ் பண்ணுறோம்னாக்கா ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறது சிங்கப்பூருடைய கல்வி அமைச்சினுடைய ஒரு குறிக்கோள். எனவே அவர்கள் 2ஆம் மொழி கொள்கைங்கிறதனுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னாக்கா 2ஆம் மொழி எதற்கு வைத்திருக்கிறாருன்னா அவரவர்களுடைய பண்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பண்பாடை அவரவர்களுடைய தாய்மொழியிலேயே கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அது சிறப்பாக அமையுங்கிற காரணத்தினால தான் அதை கட்டாயமாக வைத்திருக்கிறார்கள். ஸோ அவரவர்கள் தாய்மொழிகள் வளர அது உதவும். அதாவது இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்டாயங்கிற வார்த்தையை அவங்க அங்கே யாருமே பயன்படுத்துறது கிடையாது. இந்த கட்டாயங்கிறதுல தமிழர்களா தமிழ் படிக்க வேண்டும், சீனர்களா சீனம் படிக்க வேண்டும், மலாய்க்காரர்களா மலாய் படிக்க வேண்டும், அது அங்கே ஒரு கேள்விக்கு இடமே அல்ல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 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 என்னுடைய உரிமை அது என்று. எனவே சிலருக்கு மொழி படிப்பது என்பது கடினமாக இருக்கலாம். அப்படி கடினமாக இருப்பவர்களுக்கு தகுந்தாற் போல் சிலபஸில் சில விதமான பி சிலபஸ்ன்னு வைத்திருக்கிறாங்க. அது இப்போ தமிழோ அல்லது மலாயோ சீனமோ அவர்கள் சரளமாக பேச முடியாதவர்களுக்கு பி சிலபஸ்ன்னு வைத்து பேசுவதற்கு மட்டும் தெரிந்தால் போதும், எழுதுவதற்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, பேசுவதற்கு மட்டும் தெரிந்தால் போதுங்கிற அந்த நிலை இருக்கிறது. எனவே பெரும்பாலும் இந்த தாய்மொழியினால் யாரும் பின்னுக்கு தள்ளப்படுவது இல்லை. ஓகே. டீச்சிங் மெத்தடாலஜி அந்த கண்ட்ரியில் எப்படி சார் இருக்கும்? அதாவது சிங்கப்பூருடைய கல்விக் கொள்கைகளே பார்த்திங்கன்னாக்கா ஒவ்வொரு பாடத்துலேயும் 30% 30 விழுக்காடு கணினியோடு சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அது கணக்காக இருந்தாலும் சரி, அது மொழியாக இருந்தாலும் சரி, அல்லது உடற்பயிற்சி அந்த பாடமாக இருந்தாலும் சரி, எல்லா பாடங்களுக்கும் 30%, அதாவது 30 விழுக்காடு அவர்கள் கணினியோடு தொடர்புடைய ஒரு நிலையில் இருக்கிறதுனால டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நிலை சிங்கப்பூரில் உண்டு. கற்பித்தல் முறையில் எதெல்லாம் புதுமையாக கொண்டிருக்கிறதோ அவற்றை நோக்கி போவது சிங்கப்பூருடைய போக்காக இருக்கிறது. மாணவர்கள் கணினியை பயன்படுத்தி
பயன்படுத்துவது, ஈவன் ஐஃபோனை பயன்படுத்துவது, ஐபேடை பயன்படுத்துவது, இதன் மூலமாக அவர்கள் வந்து இந்த டெக்னாலஜி மூலமா தமிழ் கற்று இன்னும் சொல்ல போனாக்கா லேர்னிங் அங்கே ரொம்ப சர்வசாதாரணம். அந்த லேர்னிங் மூலமாக படிக்கிறதுங்கிறது சர்வசாதாரணம். மாணவர்களுக்கு வந்து பயிற்சியை வந்து லேர்னிங் மூலமாகவே அவர்கள் வந்து சமர்ப்பிப்பது, இது எல்லாமே உண்டு. எனவே இந்த நிலையில் இருக்கிறதுனால டெக்னாலஜி அதிகமாக பயன்படுத்தப்பட்டு தமிழ் மொழி கற்பிக்கப்படுகிறது. அதாவது இன்றைய நிலையில் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, உலகளாவிய நிலையில் கல்வியாளர்களுடைய கொள்கைப்படி என்னன்னாக்கா, பெரும்பாலோருக்கு அதாவது உலகளாவிய அளவில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் எதுன்னாக்கா டிஜிட்டல் லாங்குவேஜ் இஸ் த ஃபஸ்ட் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. எனவே இந்த டிஜிட்டல் மூலியமாக போவது தான் இன்றைய உலகத்தில் வந்து முதல் மொழியாக இருக்கிறது என்பதனால அதன் மூலமாக கல்வி கற்பிப்பது என்பது எளிதாக இருக்கிறது அவர்களுக்கு. எனவே அந்த நிலையை அறிந்து கொண்டு அதன் மூலமாக தமிழையும் கற்பிக்கக்கூடிய சூழல் சிங்கப்பூரில் இருக்கிறது. ஓகே, இப்போ சிங்கப்பூரில் தமிழ் கற்பிக்கிறாங்க. ஸோ அந்த சிலபஸ் எப்படி சார் இருக்குது? தமிழோட இலக்கண இலக்கியங்கள், புராணங்கள், அதை பற்றியெல்லாம் கூட அந்த சிலபஸை சொல்லி தராங்களா? சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் இரண்டாம் மொழி கொள்கைக்கு எதற்கு என்று சொன்னாக்கா, தமிழ் மொழியை பேச எழுத கற்றுக்கொள்வது தான். அதில் மிகப்பெரிய பாண்டித்தியம் பெறுவது என்பது அவருடைய கொள்கை கிடையாது. எனவே உரையாடுவதற்கு அவர்களுக்கு தமிழ் தெரிந்தால் போதும், ஒரு செய்தித்தாளை படிப்பதற்கு தமிழ் தெரிந்தால் போதும், ஒரு கடிதம் எழுதுவதற்கு தமிழ் தெரிந்தால் போதும். இதுதான் அவர்களுடைய அடிப்படையாக ஒரு நிலை இருக்கிறது. எனவே அந்த நிலைக்கு அவர்களை தயார்படுத்துகிறார். எனவே தனியாக சிலபஸ் என்பதெல்லாம் இங்கு இருப்பது போல இலக்கணம் அல்லது கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் என்ற இதெல்லாம் வந்து அங்கே கிடையாது. திருக்குறள் அடிப்படையாக திருக்குறள் இருக்கிறது. அதை அறநெறி சம்பந்தப்பட்ட அந்த திருக்குறளை அவர்கள் படிக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி பழமொழி, மரபுத்தொடர்கள் இவற்றையெல்லாம் மொழி பயன்பாட்டிற்கு எது உதவுமோ அதை மட்டுமே கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனவே எல்லோருக்கும் எழுதுவதற்கு பேசுவதற்கு உள்ள பாடத்திட்டமாகத்தான் அங்கே அமைகிறது. ஓகே சார், இப்போ வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் தான் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. தமிழில் வந்து பேச தெரிஞ்சால் போதும், எழுத தெரிஞ்சால் போதும், அந்தளவு ஒரு நாலேஜ் தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ இப்போ 12th முடித்த பிறகு, ஸ்கூலிங் முடித்த பிறகு காலேஜ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணணும், இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரி பண்ணணும், அந்த மாதிரி தமிழில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்? தமிழில் படிக்கணுங்கிறவங்களுக்கு, தமிழாசிரியர்களாக ஆனவர்களுக்கு பிஏ தமிழ் படிக்கணுன்னாக்கா அந்த வசதி இருக்கிறது. நீங்கள் பிஏ தமிழ் முடித்த பிறகு இங்கே ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்க மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் செய்யணுன்னாக்கா அதற்கு தமிழிலேயே செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னும் வந்து பிஹெச்டி செய்கிறதாக இருந்தாலும் அதற்கு முனைவர் பட்டம் பெறுவதற்கும் அந்த வசதியும் அங்கே இருக்கிறது. எனவே அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய தகுதியை உயர்த்தி கொள்வதற்கு அங்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கிறது. உயர வேண்டும் என்பவர்கள் தங்களை படித்து முன்னேறுகிறார்கள். ஏன்னா அங்கே சிங்கப்பூருடைய கல்வித்திட்டம் மட்டுமல்ல, சிங்கப்பூர் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சீனியாரிட்டி என்பது, அதாவது என்னன்னாக்கா வயது ஆக ஆக எல்லாம் நமக்கு கிடைக்குங்கிறது கிடையாது. தகுதிக்குத்தான் அங்கே முக்கியத்துவம். எனவே மெரிட்டோக்ராசி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைதான் இருக்கிறதுனால உங்களை நீங்கள் தகுதியில் உயர்த்தி கொண்டால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சில நேரங்களில் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாக 30-35 வயது உள்ளவர்கள் கூட பிரின்ஸ்பாலாக வர்றாங்க. நீங்கள் 55 வயசில் உள்ள ஒரு ஆசிரியராக கூட இருக்கலாம். எனவே வயது ஆக ஆக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்கிற அந்த நிலை கிடையாது. எல்லாமே தகுதியின் அடிப்படையில் தான் அங்கே உள்ளது. ஓகே, இப்போ இந்த வேலை வாய்ப்புகள் எல்லாமே தகுதியின் அடிப்படையில்னு சொன்னீங்க. ஸோ இப்போ படிக்க போகிற இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர போகிற அந்த மாணவர்களும் தகுதியின் அடிப்படையில் தான் இது பண்ணுவாங்க, இல்லை ஜாதி மதம்? இல்லை, அங்கே சிங்கப்பூரை பொறுத்தவரையிலும் இந்த ஜாதி மதம் இனம் இந்த அடிப்படையில் வேறுபாடுகளே இல்லை, கிடையாது. சிங்கப்பூர்னா 4 இனங்களும் சமம்ங்கிறது தான் அங்கே. அது சீனர்களாக இருந்தாலும் சரி, மலாய்க்காரர்களாக இருந்தாலும் சரி, தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் சரி, 4 இனமும் சமம். எனவே அந்த அடிப்படையில் தான் அங்கே தகுதிக்குத்தான் முக்கியத்துவமே ஒழிய வயது, ஜாதி, இந்த இனம் இந்த அடிப்படையிலெல்லாம் கிடையாது. எனவே இப்போ நீங்கள் சொன்னீங்க பிரைமரி 6 என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் வந்து என்னென்னா அதை பிஎஸ்எல்இ என்று அங்கே சொல்லுவார்கள், பிரைமரி ஸ்கூல். அதாவது அந்த தொடக்கப்பள்ளி 6ஆம் நிலை வகுப்பில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது பப்ளிக் எக்ஸாமினேஷன், பொது தேர்வு உண்டு. அந்த பொது தேர்வில் வாங்கக்கூடிய மதிப்பெண்களை வைத்து தான் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதாவது உயர்நிலைப்பள்ளிக்கு செல்லக்கூடியதற்கு இடங்கள் கிடைக்கும். எனவே எந்த மதிப்பெண் வாங்கியிருக்கிறார்களோ அந்த மதிப்பெண்ணுக்கு தகுந்தாற் போல் அந்தந்த ஸ்கூலுக்கு போவார்கள்.
அதே போல் எஸ்எஸ்எல்சின்னு நம்ம சொல்லக்கூடியது அங்கே ஓலெவல் என்று சொல்லுகின்றோம். அந்த சீனியர் கேம்பிரிட்ஜ் ஓலெவல் அல்ல என்ன மதிப்பெண் வாங்குறாங்களோ அதை வைத்து தான் அங்கே ஏலெவல் போவார்கள், அதாவது +2 போவார்கள். எனவே +2ல் என்ன மதிப்பெண் வாங்குறாங்களோ அதை வைத்து கல்லூரிக்கு போகின்ற பொழுது அவர்களுக்கு அந்த தகுதியின் அடிப்படையில் தான் என்ன பாடம் அவர்கள் படிக்க விரும்புகிறார்களோ அந்த பாடம் தேர்வு செய்ய முடியும். எனவே எல்லா நிலையிலும் அந்த கல்வி தகுதி என்பது மிக மிக கட்டாயமாக ஆகிறது. அதற்கு தகுந்தாற் போல தான் பள்ளிக்கூடம் கிடைப்பதும் சரி, என்ன பாடம் நாம் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அந்த பாடம் கிடைப்பதும் சரி, எல்லாமே தகுதியினுடைய அடிப்படையில் தான். ஸோ காசுக்காக கல்வின்ற நிலை அங்கே இல்லை. எனக்கு புரியல. காசுக்காகனா நம்ம இந்த காசு கட்டினா எந்த கோர்ஸ் வேணா இல்லை இல்லை அது கிடையாது. காசு இப்போ நான் இந்த கோர்ஸ் படிக்கணும், இந்த காசு கொடுத்தாக்கா எனக்கு அந்த அது இல்லை. நீங்கள் மார்க் வாங்கியிருக்கிறீங்களா உங்களுக்கு உண்டு. காசுங்கிறது அங்கே எதுவுமே கிடையாது. சிங்கப்பூர் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இந்த லஞ்சம் லாவணியம்ங்கிறதுக்கெல்லாம் இடம் கிடையாது. உங்களுடைய தகுதி இருந்தால் அந்த தகுதிக்கு நீங்கள் ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் கிடையாது. ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அது யாராக இருந்தாலும் அந்த தகுதியை அடைந்திருந்தால் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் படிக்கலாம். ஓகே சார். இப்போ இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா பணக்காரங்க படிக்கிறதுக்குன்னு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, பாஷான ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபுல் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸில். நார்மல் மிடில் கிளாஸ்க்குன்னு ஸ்கூல் இருக்குது, அப்புறம் லோவர் ஸ்கூல்ஸும் ஏழைங்களுக்காகவும் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னதான் அவங்க டேலண்டடாக இருந்தாலும் அவங்க கிட்ட காசு இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கூலில் படிக்க முடியும். பட் சிங்கப்பூரில் அந்த ஒரு நிலைமை, சிங்கப்பூரில் அந்த நிலையே கிடையாது. எல்லா ஸ்கூல்லையும் அடிப்படை வசதிகள் என்பது எல்லா ஸ்கூல்லையும் உண்டு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த போஷ்ன்னு சொல்கிறீங்களே, அந்த ஸ்கூலில் என்ன வசதிகள் இருக்கிறதோ அதே ஸ்கூல் சாதாரண பள்ளிக்கூடத்துலேயும் அது இருக்கும். அப்படி இருந்தால் ஃபீஸ் எப்படி வாங்குவாங்க சார்? ஃபீஸுங்கிறது என்னென்னா எல்லாருக்கும் சமமானது தான். நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்கன்னாலும் எல்லாருக்கும் ஸ்கூல் ஃபீஸ் சமம் தான். இதை இல்லாமல் அங்கே என்னன்னாக்கா சில பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அதாவது அந்த பள்ளிக்கூடங்கள் என்று சொன்னாக்கா இண்டிபெண்டன்ட் ஸ்கூல் என்று சொல்வார்கள். அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்கூலில் சேருவதற்குத்தான் ஃபீஸ் கூட. ஆனால் அந்த இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்லையும் நீங்கள் தகுதி பெற்றிருந்தால் அந்த தகுதி பெற்று நீங்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தீங்கன்னா, அதாவது அந்த ஸ்கூலில் போய் சேருவதற்கு கட் ஆஃப் பாயிண்ட் இத்தனை மார்க்ஸ்ன்னு சொல்லி அவர்களை மட்டும்தான் அங்கே எடுக்கிறாங்க. அந்த மதிப்பெண் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா அரசாங்கமே அந்த ஃபீஸை கட்டிடுறாங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க தமிழை படிக்க எழுத பேச மட்டும்தான் அதோட பேஸ் மட்டும் தான் கற்றுத்தரோம் அப்படின்னு சொன்னீங்க. தமிழோட இனிமையே அதை இலக்கண இலக்கியங்கள் தெரிஞ்சால் தான் அது இனிமையை நம்மளுக்கு முழுமையாக அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம புராணங்களை படித்தா தான் தமிழோட அந்த விஷயம் நிறைய நம்மளுக்கு புரியும். ஸோ அப்போ இது இல்லாமல் தமிழ் இன்னும் வலிமை பெறும்னு எப்படி நீங்கள் நம்புறீங்க? அதாவது சிங்கப்பூர் இப்போ இது இப்போ உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குதுன்னாக்கா தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ ஒரு உதாரணத்திற்கு நான் சொன்னேன்னா, எங்களுடைய நாட்டில் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவர கணக்குப்படி இந்திய குடும்பங்களில் 58 விழுக்காட்டினர் வீட்டில் தமிழ் பேசுவது இல்லை, ஆங்கிலம்தான் பேசுகிறார்கள். அவர்களுக்கு பள்ளிக்கூடத்திற்கு வருகின்ற போது தமிழ் ஒரு அந்நிய மொழி போல் இருக்கிறது. அப்போ அவர்களுக்கு தமிழ் பேசினாலே போதுங்கிற ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் புராணம் தெரிந்து கொள்வதற்கோ அல்லது கம்பராமாயணம் இலக்கியம் தெரிந்து கொள்வதற்கோங்கிற நிலை இல்லை. அவங்க பேசினால் போதுங்கிற ஒரு நிலையில் இருக்கிறதுனால எங்களுடைய நாட்டில் அந்த அளவுக்கு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ நீங்கள் இதை கேட்குறீங்க, எனக்கு நன்றாக தமிழ் பேச தெரியும். அப்படி பேச தெரிகின்ற பொழுது நான் இன்னும் மேலே படிக்கணும், இன்னும் நான் மேலே போகணுன்னாக்கா அதற்கே அரசாங்கம் அப்படி விரும்பி படிப்பவர்களுக்கு அரசாங்கமே ஒரு தனியாக ஒரு பிரிவை பிரித்து அரசாங்க செலவில் அவர்கள் எங்கு போய் படித்தால் அவர்களுக்கு அந்த இனிமையை பெறலாம்ங்கிறதற்கு அவர்களே அனுப்பி வைக்கிறாங்க. என்ன சொல்லப்போனாக்கா தமிழ்நாட்டிற்கு இங்கே அனுப்புகிறாங்க, அல்லது தமிழ்நாட்டிலிருந்து அங்கே அழைத்து அவர்களுக்கு சொல்லித்தர்றாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு பிரிவும் இருக்கிறது. அவர்கள் தமிழ் துறையில் நாளைக்கு தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் மேலோங்கி வருவதற்கு அவருக்கு தனிப்பட்ட ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி நிதி அவர்களுக்கு தருகிறார்கள். எனவே அதை பயன்படுத்தி அவர்கள் மேலே வரலாம். ஓகே சார். இப்போ நீங்கள் தமிழ் சொல்லி தரீங்க, கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் தவிர்த்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு எப்படி சார் வளரும்? நீங்கள் ஏதாவது டிபேட் காம்படிஷன்ஸ் இல்லை ஸ்டேஜ் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக? அதாவது இந்த நிலையில் பள்ளிக்கூடங்கள் அல்லாமல் வேறு அமைப்புகள் இருக்கின்றன. சிங்கப்பூரில் என்னென்னா வேறு அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகள் பல அமைப்புகள்
பாரதியார் விழா நடத்துகிறார்கள், பாரதிதாசன் விழா நடத்துகிறார்கள். இப்போ இது போன்ற அமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த விழாக்களுக்கு போட்டிகள், அவர்கள் போட்டிகள் நடத்துகிறார்கள். அந்த போட்டிகளுக்கு மாணவர்களை ஆசிரியர்கள் அனுப்புகிறார்கள். அப்போ அதில் போய் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதனால் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி இதெல்லாம் நடத்துகிறார்கள். திருக்குறள் மனன போட்டி உண்டு. இது அல்லாமல் விவாத போட்டி நடைபெறுவது உண்டு. அதாவது செகண்டரி ஸ்கூல் என்று சொல்லக்கூடிய உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு என்று விவாத போட்டி இருக்கிறது. இங்கே +2 என்று சொல்லக்கூடிய அங்கே ஏலெவல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்று விவாத போட்டி இருக்கிறது. அதனுடைய ஃபைனல்ஸ், அதாவது இறுதிச் சுற்று என்று சொல்லக்கூடியது நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும், அதாவது தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பை செய்யக்கூடிய நிலையும் உண்டு. எனவே அந்த விதத்திலெல்லாம் அவர்கள் தங்களுடைய திறனை வளர்த்து கொள்வதற்கு ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களுடைய பங்கை ஆற்றலாம். ஸோ இந்த இலக்கியம் வளர்வதற்காக அதுக்கு ஏதாவது போட்டி இருக்கா சார்? இந்த கல்ச்சுரல் மெடல் அண்ட் அவார்டு, அதாவது இலக்கியம் வளர்வதற்கு என்று சொல்லுகின்ற பொழுது சிங்கப்பூர்லேயும் இலக்கியம் படைப்பவர்கள் இருக்கிறார்கள், நல்ல இலக்கியம் படைப்பவர்கள் இருக்கிறார்கள். சவுத் ஈஸ்ட் ஏஷியன் அவார்டு என்று சொல்லக்கூடிய தென்கிழக்கு ஆசிய இலக்கிய விருது என்று சொல்லக்கூடிய அந்த விருது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது அந்த ஆசியான் நாடுகளில் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் போட்டியில் கலந்து கொள்ளலாம். இப்போ சிங்கப்பூரை பொறுத்தவரை தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கின்ற காரணத்தினாலும் அந்த ஆசியான் இலக்கிய விருது பெறுவதற்கு சிங்கப்பூர் தகுதி வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது. உலக அரங்கில் தமிழை கொண்டு போய் நிறுத்துவதற்கு, ஏன்னா ஆசியான் நாடுகள் என்று பல நாடுகள் இருக்கிறது, அந்த நாடுகளில் தமிழை முன்னிலைப்படுத்தி போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு இந்த சிங்கப்பூர் உதவியாக இருக்கிறது. அப்போ அந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். இது அல்லாமல் சிங்கப்பூரில் மிக உயர்ந்த அரசாங்க உயர்ந்த விருதாக கருதப்படுவது கலாச்சார விருது என்று கல்ச்சுரல் மெடாலியன் அவார்டு என்று சொல்லக்கூடிய அந்த அவார்டு தர்றாங்க. அப்போ இந்த அவார்டெல்லாம் வாங்குகின்ற பொழுது தமிழ் இலக்கியம் வளர்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கல்ச்சுரல் மெடாலியன் அவார்டு என்று சொல்லக்கூடியதற்கு 80,000 வெள்ளி பரிசாக தருகிறார்கள். இலக்கியம் தொடர்பான செயல்களுக்கு இந்த 80,000 வெள்ளியை அவங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக தமிழ் இருக்குதுன்றது கேட்கறதுக்கே ஒரு சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் வளர நீங்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அது இன்னும் எங்களோட சந்தோஷத்தை மிகுதிப்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் எங்களுக்கு ஒதுக்கினதுக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.